ஹே அலமடிய ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போட்டு ஃபயர் டேம் மணிங்கிற மேங்காவால சீசன் 1 எபிசோட் 1 இன்டர்வியூல பார்க்க போறோம். இந்த மேங்காவை பற்றி சொன்னா நிச்சயமா இன்னும் நல்ல மேங்காவா தான் நிச்சயமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கே பிடிச்சிருந்துச்சு. நானே இதை போட்டிருக்கேன். இது கம்மியான சாப்டர்ஸ் இருக்கனால நம்ம சீக்கிரமே மேங்கா முடிச்சுக்கலாம். இதுல சில விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ இதான் எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நான் பாஸ் ஆகிட்டேனே அப்படி இருக்க போறேன். எதுக்கு நீங்க ஃபெயில்னு போட்டிருக்கீங்க தம்பி, நீ இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்கலாம். ஆனா இங்க நான் சொன்ன தம்பி சட்டமே சொல்லி அவன் சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டுறேன். அங்க இருந்தவங்கள பாவம் வெறும் தெரியாத புள்ள இல்ல இன்டர்வியூல சும்மா ஃபார்முலா அடிக்கிறான். ஆனா உண்மையில ஏற்கனவே ஆள்லாம் சேர்த்துட்டாங்க. அடுத்த இங்க வந்து புலம்பிட்டு இருக்கான் சொல்லி ஹீரோ அவங்க பேசிட்டு அப்புறம் ஹீரோவும் இதெல்லாம் முன்னாடியே சொன்னீங்க, நான் பாட்டுக்கு வேலையை பார்த்து போயிருப்பேன் சொல்லி ஹீரோவும் கியா நீ கார்பரேஷன் நீங்க பண்ணதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் அழிஞ்சு போயிருவான் சொல்லி ஹீரோ ஸ்டாப்பட்டை விட்டுட்டு இருக்கப்பறம் எவன் நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு போயிடுறான். என்ன கண்ணு தெரியக்கப்படி யாராடு கேட்கப்புறம் ஓ நீயா சொல்லி அவனும் கேட்கப்புறம் லில்லி நீ என்ன அங்க பண்ற? ஓ லில்லி நீ சொன்ன பாய் ஃப்ரெண்டு அவன் தானா? ஓ இனிமேல் இல்ல, ஏன்னா அவன் ரொம்ப பூவரான ஒரு பவர்லெஸ் மேன். அவனை எவனாச்சும் லவ் பண்ணுவானா? நீங்களும் இருக்கீங்க, நீ அவனை போலாம் இல்ல, நீங்க ரொம்ப ஆன்சமான ஒருத்தர். நீ நல்லா பேசுற, அதனால நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கேன்னு சொல்லி அவனும் சொல்ல நீங்க ரொம்ப நல்ல ஒரு சொல்லி அவங்க 2 பேர் பேசிருக்க. நம்ம ஹீரோவும் இப்படி ஆனரப்பட்டு சாக்காவ நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன்னோட வேலையும் நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவன் சொல்ல இப்ப நான் வேலையை எடுத்துக்கிட்டேன், பாய் வச்சு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன நீ என்ன அடிக்க போறியா? முடிஞ்ச நான் அடி சொல்ல போன ஹீரோ அடிச்சு போடுறான். செட்டு போட செட்டா பையன் சொல்ல ஹீரோ அடிச்சிருக்க போறீ. ஏமா இப்ப நின்னு என்ன படமா பார்த்துருக்க பெரிய செக்யூரிட்டி கூப்பிடுமான்னு சொல்லி அவனு சொல்ல அவங்க இப்ப உள்ள போறேன் வெளில வரப்போ செக்யூரிட்டி எல்லாம் வருவேன்னு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ஒன்று இப்படி பண்றாரு. நான் என்னைக்காச்சும் ரிச் ஆகும்டா, அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி சொல்லப்படி அங்க சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிட்டு நீங்க ரிச் ஆகிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ கார்ல வந்து நம்ம ஹீரோ நீ யாரும் கேட்க போற அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் சொன்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ரிச் ஆகணுமான்னு சொல்லி கேட்க போறேன். புயலோ மழையோ இரவோ பகலோ எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து பணக்கான அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். நம்ம சிஸ்டம் நம்ம ஹீரோ டிஸ்பிளே ஷோ பண்ண அதுல என்ன போட்டுக்கணும் நம்ம ஹீரோ அந்த கார்பரேஷன் பேர் நம்ம கோயிங்னு வச்சுக்கலாம். அந்த கரெக்டாவே இருக்கும். கோயிங் கார்பரேஷனோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அவர் வந்து நம்ம ஹீரோ பேருக்கு வந்து அந்த சேலை எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. போட்டிருக்க நம்ம ஹீரோ என்னன்னு சொல்லி சாக்காவ போன பொண்ணு செக்யூரிட்டி கூட்டிட்டு வந்துடுறேன். எங்கெல்லாம் அக்கிரமம் தலை உங்க ஹீரோட அங்க செக்யூரிட்டி வரும்டான்னு சொல்லி அவனும் வர சரி இப்போ தலையை தொங்க விட்டு அடிக்கலாமா, 2 கட்டியை போட்டு அடிக்கலாமா, 2 என்ன பண்ணலாம் சொல்லி எல்லாமே ஹீரோ எப்படி அடிக்கலாம் சொல்லி பிளானா போட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் இந்த கோயின் கார்பரேஷனோட செகண்ட் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்னு சொல்ல போறேன். ஓ நீ ஷேர் ஹோல்டரா? அப்ப நான் சிஇஓ சொல்லி அவன் சொல்ல தம்பி அவன் நான் மேனேஜர்ப்பா தம்பி நான் டேரக்டர் சொல்லி எல்லாம் கிண்டு வச்சிருக்கா நம்ம ஹீரோவை அவனுக்கு பார்த்த சொல்லிட்டாங்கல்ல சொல்லி அவன் கட்ட போறேன். ஐயோ இல்ல ஃபேக் கார்டா சொல்லி வச்சிருக்க போய் தம்பி ஏன்டா இப்படி அடி வாங்கலாம் சொல்லி நீ அடுத்த வாழ்க்கையில் நினைக்க போறான்னு சொல்லி அவரும் அடிக்க போய் நிப்பாட்டுனா சொல்லி யாரும் கையை பிடிக்கிறாரு. அவரை பாட்டு சாக்க போய் என்ன நடக்குறீங்க சொல்லி பார்க்க போய் அவரும் தூக்கி போட்டு அவராப்பட்ட மற்ற செக்யூரிட்டி ஓட போய் யாராரு சூப்பர் மேனா சொல்லி ஹீரோ அடிச்சிருக்க போய் கிரீட்டிங் மிஸ்டர் சொல்லி ஹீரோ சொல்ல போய் ஹீரோ ஒன்றை முடிச்சிட்டு இருக்கேன். அவரும் நான் உங்களோட லாயர் மிஸ்டர் டாங் என்ன சொன்னா அவரோட ஷேர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொன்னா சொல்லி அவங்களும் சொல்ல அதை கேட்டு இவ சொன்ன உண்மையா சொல்லி எல்லாமே சாக்காவ போய் நம்ம ஹீரோவும் இப்ப நான் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதுல சைனை போட்டு அம்மா நான் இதெல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்ல போறேன். குறைஞ்சபட்சமா 100 மில்லியன் கிடைக்கும் சொல்ல போறேன். இந்த சைனை போட்டேன் பிடிச்சிக்கன்னு சொல்லி கொடுக்க போறேன். மனசுக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போறேன். யாரோ சொன்னீங்களே எனக்கு இன்னும் பாடம் சொல்லி தரேன்னு அது யாரும் கொஞ்சம் சொல்ல முடியுமா கேட்க போற செக்யூரிட்டில பயந்துக்கிட்டே சார் எல்லாம் இவனா சார் சொல்லி என் பாய் ஃப்ரெண்ட் மாட்டி விட்டேன். பாய் ஃப்ரெண்ட் முடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அவனை மரத்துல கட்டி போட்டு அடிக்கலாம் சொல்லி சொல்ல அவங்களும் புரிஞ்சிட்டு பாசன்னு சொல்லி அவனை அடிக்க போறீங்க. என்னடா பண்ணா போறீங்கன்னு கேட்க போற அதுல நீயே கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லி அவங்களும் குமுக குட்டு குட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனை அடிச்சு தூக்கி போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்பா இப்ப என் மனசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க நம்ம ஹீரோ வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புனா தெரியுமா அவரே வராரு. என்னங்க அவன்கிட்ட எப்ப சொன்னேன் ஏன்னா இன்னும் இங்கேயே போயிருக்கேன், நீ இங்கேயே உனப்ப யூஸ்லெஸ் நாய்க்கு என்ன ஜாம் தந்துடும் நிச்சயம் சொல்லி அவரும் கோமா வர போய் அங்கிருந்து எல்லாம் அவன் லுக்கூடுறாங்க. டேய் நான் என்னடா சொன்னேன் ஏன்னா எல்லாம் வந்து இங்கே நிக்கிறீங்க அவனும் பயத்துல நின்றுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு முன்னாடி நிக்கிறா தெரியுமா இவரை நம்ம கம்பெனியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஏன்னா நாங்க செகண்ட் ஷேர் ஹோல்டர் சொல்லி அவனும் சாக்க அப்புறம் நம்ம ஹீரோவும் நானும் கேட்கறேன் என்னாலையும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண முடியும் தானே? நிச்சயமா சார் உங்களை பண்ண முடியும், ஏன் இவனுக்கும் பண்ணுங்க அப்படி சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் அப்ப சரி நான் உன்னை வேலையை விட்டுக்கிறேன் அப்படி சொல்ல போறேன். ஐயோ நாங்க சார் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியுமா பண்ணிட்டேன் தயவு செஞ்சு வேலை தாங்க சார் ஹீரோ கட்டிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோவும் யார் அங்க இவன் தூக்கி போடுங்க சொல்ல போறேன். அங்க செக்யூரிட்டியும் தூக்கி போட்டுறேன். ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டி தூக்கி போட்டு தெரியுமா அவருக்குள்ளேயே போய் அவரும் உண்டுறாரு. இதெல்லாம் பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ
கிட்ட போயிட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேய் பிடிச்சிருச்சு, ஆனாடா இப்படிலாம் பண்ணேன், ஆனா நான் இப்படிலாம் பண்ணவனா நீ எவ்வளோ நல்ல பையன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் என்ன ஒன்னாவா நான் ஒன்னா இப்ப லவ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல போறேன். ஆனா நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ அவங்க பறக்க விட்டுறேன். நாங்க நீ பணம் வேண்டா எல்லாத்தையும் ஒன்றா பண்ண முடியும்னு நினைச்சேன் சொல்ல போற. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு மன்னிச்சிருப்பா, உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நம்மள என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ நீ பணம் கொண்டு வந்திருக்கீங்க கேட்க போற. ஆமா கொண்டு வந்திருக்கேன் சரியா. அவரும் பெட்டியை வாங்கிட்டு டிராயிங் சொல்லி பண்ணிட்டு அமைக்கிறாரு. எனக்கு தெரியும் நீங்க கேட்பீங்க, அதனால நான் ஒரு 1 மில்லியன் கொண்டு வந்திருக்கேன் சரி அவங்க அமைக்க போறேன். நம்ம ஹீரோ அந்த பணத்தை எடுத்து தூக்கி போட்டுறேன். இவன் என்கிட்ட அடிக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் $100 சொல்ல போற. 5 ரூபாய்க்கு முட்டை வாங்கி கொடுத்தாலும் எப்படி அடி பண்ணி தெரியும். நம்ம ஹீரோ பணத்தை ஒரு சும்மா விடுவாங்க, அவனை கும்முனு குட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாண்டிலாம் பறக்க விட்டு ஜாலியா வந்துருக்க போற. நான்டா இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல ரொம்ப லக்ஸூரியஸான மேனா இருக்கேன். மிஸ் வர போறிய மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அபிஷியலாவே ப்ராக்டிகல் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் சொல்லப்பட. ப்ராக்டிகல்னா ஊடாரித்தனமான அர்த்தம். நம்ம ஹீரோக்கும் அவனோட ஸ்டேட்டஸ் பேட்லாம் காமிக்க போற. அவன் சிஸ்டம் செம்மையா சொல்லிட்டு இருக்க போறேன். நீங்க எனக்கு பேர் வைக்க முடியுமா கேட்க போற. ஓ பேரா உன்னோட பேர் உண்டு இனிமே ரிச்சி. சிஸ்டம் பேரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல. அதுக்கப்புறம் புதுசா மிஷின் வந்திருக்கு, நீங்க 100 மில்லியன் 48 மணி நேரத்துக்குள்ள செலவு பண்ணணும். மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸும் ஒரு ஆர்டிபிள்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும். அதே ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அப்பா வாங்க முடியாது சொல்ல போற. நம்ம ஹீரோவும் என்னப்பா சிஸ்டம் இவ்வளவு போய் குண்டு தூக்கி போற சொல்லி எக்ஸ்ட்ரா போயிட்டு டாஸ்க் முடியுங்கன்னு சொல்லி சொல்றேன். நம்ம ஹீரோ எந்த வழியா சொல்லிட்டு வெளில வந்துட்டு அந்த பக்கத்துல பார்த்துமே அவர் பாக்குறேன். நம்ம ஹீரோ பார்த்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நல்ல ஒரு மட்டும் தெரியுது, அதனால நீங்க என்ன ஃபாலோ பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க போற. அவரும் ஆனா மிஸ்டர் நங்க ஏற்கனவே கம்பெனி சம்பளம் தராங்க சொல்ல போற. நம்ம ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொல்லி ஹீரோ கேட்க போற. அவரும் ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போன கேட்கப்ப. நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு பண்ணாங்க போற. அவருக்கும் என்ன நடக்கும் பிரேம இருக்கப்ப டக்குன்னு போன் மேய்ச்சி வருது. என்ன மேய்ச்சி பார்த்துட்டு அவரும் நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 மில்லியன் அனுப்பியிருக்கேன், இப்ப ஏதாச்சும் உங்க பிரச்சனை கேட்க போற. என்ன 1 மில்லியனா சொல்லி அவரும் ஷாக் ஆயிட்டு பாஸ் உங்க ஆர்டர் என்ன சொல்லுங்க பாஸ், நான் செஞ்சு காமிக்கிறேன். அது மலையை தூக்குறேன், என்ன வேணும் பண்ண சொல்லுங்க நான் பண்றேன், உங்களுக்கு கடைசிக்கு நான் உங்க கூட இருப்பேன் சொல்லி அவரும் அப்படியே ரேஞ்சு முழுக்க போவ. நம்ம ஹீரோவும் நீங்க போயிட்டு அந்த சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க சொல்லப்பா. எக்ஸ் பாஸ் அவரும் டக்குனு ஓட அல்லங்க எல்லா ட்ரெஸ்ல பறக்க அமைக்கிற. ஹீரோவும் என்ன இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கான்னு சொல்லி வச்சிருக்க போய் நம்ம ஹீரோ BMW கார் ஸ்டோரூமுக்கு போவோம். அங்க பார்த்தா கார் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்க வந்து பார்த்தோன்னே இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா கார் வாங்கலாம் நம்ம ஹீரோ போய் அங்கே எல்லா பொண்ணுங்களும் சார் இங்க வாங்க சார் இங்க வாங்க உங்க தீ கொண்டு வந்திருக்கேன் அவங்கள பார்த்துக்க சொல்லி எல்லா பொண்ணுங்களும் ஹீரோக்கு ரெடி சமயம் வந்து வரவிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் என்ன இவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கிறாங்க, எவ்வளவு நல்லவங்களுக்கு அப்புறம் அவங்க நம்ம ஹீரோ போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு, யோ நீ போயிட்டு அங்க அந்த பொண்ணை பார்த்துக்கோ நான் எனக்கு வர மாட்டேன். இவன் இப்பயும் தெரியாம நான் பார்த்து காஃபி போட்டு வந்துட்டேன், இப்ப காஃபி வேஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ திட்டிட்டு போவேன். இதுக்கெல்லாம் நீங்க வருத்த போறீங்க சொல்லி ஹீரோ கோமா சொல்ல போய் அங்க பொண்ணும் சார் இங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு கால் காமிக்க சொல்லி அவங்க வராங்க. நம்ம ஹீரோவும் உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான காமிங்க சொல்ல போற. சுற்றி இந்த பொண்ணுங்களா பெரிய ரிச் ஃபேமிலி சேர்ந்தவன் அமர்ந்து அடிச்சிருக்கேன் சொல்லி அந்த பொண்ணுலாம் ஹீரோ பட்டி கிந்து அடிச்சிருக்க போற. அவங்களும் இங்கிட்டு வாங்க இங்கே காருக்கு சொல்லி அவங்களும் ரோஸ் ரைஸ் கார் காமிக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்த கார் எல்லா பக்கம் பாட்ட செம்மையா இருக்கு, இது வந்து ரோஸ் ரைஸ் பேண்டன், இது பிரைஸ் வந்து 6.2 மில்லியன் சொல்லப்போ. நம்ம ஹீரோவும் இதே எனக்கு கரெக்டுங்க சுற்றி பார்த்துட்டு நான் இதுக்குள்ள போலாமா கேட்க போற. டக்குன்னு 30 ஸ்டோன் கேட்கிறேன். அங்க பார்த்தா அங்கன்னு ஒருத்தன் வந்து அந்த காரை நீ வாங்க மாட்டேன் அப்படி இருக்க போற இந்த காரை ஏன்டா தொடர்ந்து சொல்லி அங்கிட்ட ஒருத்தவங்க நம்ம ஹீரோட கேள்வி கேட்க நம்ம ஹீரோ என்ன தொடக்கூடாதா என்ன பார்த்தா இப்படி தெரியுது அப்படி சொல்லி ஹீரோ மனசுக்கு நினைச்சிருக்க போறே. அவங்க உன்கிட்ட எத்தனை சொல்லிக்க இந்த மட்டும் வீணா பொருளும் கொண்டு வரான்னு ஆனா மேனேஜர் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் சொல்ல போற. நம்ம ஹீரோ மேனேஜர் கோமாயிட்டு இருக்கான். பின்ன அந்த 2 பேரும் நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சிருக்க. அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோ தள்ளி விட்டு இங்க பாத்தீங்களா ரோல் சைஸ் பேண்ட் அப்படி சொல்ல போற. அந்த பொண்ணு பார்த்து ரோல் சைஸ் பேண்ட் தானே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி தரீங்களா சொல்லி கேட்க போற. அவரும் ஓ அப்படி 2,000 வாங்கிக்க சொல்ல போற. அது வேலை 6.2 மில்லியன் சொல்ல போறேன். ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு என்ன 6.2 மில்லியன் சொல்லி அவரு சாக்காவ. இந்த ஒரு பொண்ணுக்காக நல்லா 6.2 மில்லியன் செலவு பண்ணக்கூடாது சொல்லி அவரு நினைச்சிருக்க போய் ஏன்னா நீ காரை வாங்கலையா என்னாச்சு வாங்கி தாங்க சொல்லிட்டு இருக்க போய் நம்மளுக்கான காரை சூட்டபிளா இருக்காரு நம்ம வெண்ட காரை ஓட்டலாமே சொல்லி அவரும் ஒரு முக்கார காமிக்க. அந்த பொண்ணு அவர் திட்டிட்டு இருக்க போற. மேனேஜரும் என்ன வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி 2 பேரும் தள்ளி போங்க சொல்லி தள்ளி விட்டு நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோ காடை நீட்ட காடை பார்த்து அந்த 3 பேருமே சாக்காவா இருக்கப்ப. அந்த பொண்ணும் சார் முட்டை ரேட் வந்து 6.2 மில்லியன் உங்களுக்கு நான் செலவு பண்ண ரொம்ப சந்தோஷமா சொல்ல போற. நம்ம ஹீரோ டோட்டலா 7 மில்லியன் வச்சுக்கீங்க என்ன சார் சொல்றீங்க அதுவா மிச்சருக்கு 8 லட்சமா உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போற. அரைக்கிட்ட பொண்ணும் நல்லா கனவு கண்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நிச்சயமா இவெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா இப்பெல்லாம் இந்த காட சின்ன பசங்க என்ன திமுரு பிடிச்சி சொல்லி டிரான்ஸ்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிக்க அதை கேட்டாங்க 2 பேரும் ஹீரோ இவ்வளவு நேரம் கிண்டடிச்சு அதனால சாக்காராங்க 2 பேருமே. யாரோ எபிசோடு ஏன் போடலாம் அடுத்த எபிசோட வேட்டான சம்பவம் கத்திரிக்கா அதனால நிறைய பக்கம் ஸ்கிப் பண்ண பாருங்க. நான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் VH நீங்க பார்த்துட்டு VH அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.